ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இதே லெசனில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கு வேணுன்றதை போய் நம்மளோட யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பிஸ்னஸில் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு விஷயத்தை நீங்கள் மீனிங் மட்டும் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதோட ஆப்ஜெக்டிவ்ஸு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இல்லைனா கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ பிஸ்னஸில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி உற்பத்தி நடக்கணும், மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஒரு பொருளை கூட்ஸ் மஸ்ட் பி ப்ரொடியூஸ் ஆர் ப்ரொக்யூர்ட் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, தட் மீன்ஸ் யார் பண்ணுறாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. அது என்ன இண்டஸ்ட்ரி வேணுமா இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து, ஈவன் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம். மெடிசன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது என்ன நடக்குன்னு பார்த்தா, சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் நடந்து சேல் தான் நடக்கும், இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், பார்ட்டர் சிஸ்டமில் இருக்கும்போது நடந்த விஷயங்கள். இப்போ அதெல்லாம் நடக்கிறதுல ரொம்ப ரேர் கேசஸ்லாம், ஏதாச்சும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராமத்தில், ஒரு பிளேசஸில் நடக்கும். பட் இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணுறதுல, ஏன்னா எப்போ கரன்சி கண்டுபிடிச்சாங்களோ அப்போதுலேருந்து இந்த மெத்தட் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட் நான் படிக்கிறேன். தேர் மஸ்ட் பி சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பொருள் வியாபாரம் நடக்கணும். அதாவது ஒரு பொருளை நம்ம விற்கணும். மீன்ஸ் ஃபஸ்ட் நம்ம வாங்கணும். எப்படி பார்த்தாலும் சேம் தான். ஓகேங்களா, இப்போ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு பர்சன் அவனுக்கு தேவைன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறான். இல்லாட்டினா அவனும் என்ன பண்ண போகிறான், அந்த பொருளை சேல்ஸ் பண்ண போகிறாங்க. வென் எ பர்சன் வியூஸ் கிளாத் ஃபார் இஸ் பர்சனல் கன்சப்ஷன், அதாவது பர்சனல் யூசேஜ்க்காக. இப்போ ஒன்றும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வாங்குகிறோம், வாங்கிட்டு அந்த 10 ட்ரெஸ்ஸஸ் நாமளே சொந்தமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா ஒரு பொருளை வாங்கி விற்றா தானே பிஸ்னஸ். ஆல்ரெடி சொன்னதுன்னா சேம் பாயிண்ட் தான். அது சொந்த பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இட் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ். ஓகேங்களா. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீலிங் இன் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஒரு பிஸ்னஸ்னாலே எதில் டீல் ஆகும், ஒன்று கூட்ஸ் ஆர் சர்வீஸ் மட்டும்தான். ஓகே, அதாவது ஒரு பொருளாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு சேவையாக இருக்கணும். சேவை மீன்ஸ் பொது சேவைன்னு மீனிங் இதில் இல்லை. ஓகே, சேவை மீன்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். அது என்னன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், திரும்ப இதுலேன்னு சொல்கிறேன். கூட்ஸ் ப்ரொடியூஸ் ஆர் ப்ரொக்யூர்ட் மே பி கன்சியூமர் கூட்ஸ் லைக் கிளாத்து, பென்னு, ப்ரஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ப்ரொடியூசர் கூட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி. எங்கம்மா பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்ஸ்னாலே அந்த பொருளை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் கண்ணாடி வாங்குறீங்க, பர்ஸ் வாங்குறீங்க, ஒரு மெடிசன் வாங்குறீங்க, நீங்கள் போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க. ஓகே, மொபைல் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர். ஓகே, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஓகே, ஈவன் சாப்பிட்ற பொருள் எல்லாமே கூட்ஸ் தான். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், ஆர் ப்ரொடியூசர் கூட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு இன்னொரு பேர், காமனான பேர் என்னன்னா கேபிட்டல் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ரொடியூசர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஒரு மிஷினரி வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், மற்ற பொருள் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு பேர் கேபிட்டல் கூட்ஸ். ஓகே, அதுக்கு பேர் கேபிட்டல் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூசர் கூட்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட், சர்வீஸ் கொடுத்துருக்கோம். சர்வீசஸ் ரெஃபர்ஸ் டு ஆக்டிவிட்டி லைக் சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு பேங்கிங், இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன்னா இந்த சர்வீஸ் இருக்கிற இடத்துல ஒரு பொருளை வியாபாரம் பண்ண மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் இருக்காது, சேவை இருக்கும். ஸ்கூலு, நீங்கள் வேணுமா இதை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் வேணுமா கூட எழுதிக்கோங்க. ஸ்கூல், காலேஜஸ், பியூட்டி பார்லர், மீடியா, அண்ட் தென் இந்த பேங்கிங் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, சினிமா தியேட்டர்ஸு. ஏன்னா சினிமாவில் அதுக்குன்னு சொல்ல வேணாம், சினிமாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியை ஷோ பண்ணுறது தான். அது சர்வீஸில் வரும். அங்கே விற்கிற பாப்கார்னு அப்புறம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு காலி பண்ணுறோம். ஓகே, இல்லாட்டினா ஒரு கூட்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸுக்கு வருது, அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஓகேங்களா, ஏன்னா அதுவும் சர்வீஸில் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ரெகுலரிட்டி ஆஃப் டீலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம ரெகுலராக பண்ணால் மட்டும் தான் பிஸ்னஸ். இப்போ 2 மாதம் பண்ணுறாங்க, 3 மாதம் பண்ணுறாங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு எதாவது வெளியே போயிடுறாங்கன்னா அது பிஸ்னஸ் இல்லை. ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் தான் அது பிஸ்னஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று, அந்த பாயிண்ட் படிச்சிடறோம், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, an isolated dealing in buying and selling does not constitute business.
த டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரெகுலர். ஸோ அடிக்கடி பண்ணுறதுலாம் பிஸ்னஸ் இல்லை, அது எப்போவுமே ரெகுலர் பேசிஸில் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ பர்சன் பைஸ் எ ஸ்கூட்டர் ஃபார் இஸ் பர்சனல் எங்கம்மா இஃப் எ பர்சனல் if a person buys a scooter for his use, okay, and later on disposes it at a profit கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன் இருக்காங்க, அவனோட சொந்த பர்பஸ்க்காக ஒரு பைக் வாங்குகிறான், இல்லை ஒரு ஸ்கூட்டர் வாங்குகிறான், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறான். லேட்டராக அந்த பொருள் அவனுக்கு தேவையில்லை, புதுசாக ஒரு பொருள் வாங்கியிருப்பான். அப்போது அந்த பொருளை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிடுறான். எப்படியும் 10,000 வாங்கி 10,000 விற்க முடியாது. ஓகே, 10,000 வாங்கி ஒரு கம்மியான 7,000 5,000 தான் விற்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் இல்லை. ஓகே, இதுக்கு பேர் பிஸ்னஸ் இல்லை. ஏன்னா அவன் அது வேறு விஷயம், அவன் வேணான்றதுக்காக போதுன்றதுக்காகவும் அதை வேறு ஒருத்தவங்களுக்கு அவன் விற்க பார்க்குறான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட், பிஸ்னஸ்னாலே முக்கியமான விஷயம் ப்ராஃபிட் மோட்டிவாக தான் இருக்கும். அதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், லாபம் வரணும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க வெஜிடேபிளில். அந்த 10,000 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காய்கறிங்க கொண்டு வரதுக்கே ஒரு 500 1000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வருது. ஓகே, நீங்கள் 10,000 போட்டு 15,000 உங்களுக்கு வருது. அப்போனா உங்களுக்கு 15,000 ப்ராஃபிட் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எவ்வளோ 10,000, அப்புறம் உங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 1,000 ருபீஸ். ஸோ 11,000 நீங்கள் மைனஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 15,000 11,000 போச்சுன்னா பேலன்ஸ் 4,000 தான். இப்போது நம்ம பிஸ்னஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா வெறும் அந்த 4,000 தான் ப்ராஃபிட் கணக்கு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே, ப்ராஃபிட் மோட்டிவ் அதான் ஆல்ரெடி சொன்னதான், லாபம் சம்பாதிக்கணும் நோக்கமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பை பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பை விச் ஹியூமன் பீயிங் மேக் தி லிவிங் கொடுத்துருக்காங்க. இப்போது வேலைக்கு போகிறோம், எதுக்காக நம்ம போகிறோம், பணம் சம்பாதிக்கணுக்காக போகிறோம். ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம பண்ணுறோம், அதுவும் பணம் சம்பாதிக்கணுக்காக தான். எல்லாருமே சேம் பர்பஸ் தான். ஓகே, பட் என்னென்னா பிஸ்னஸ்ன்றது நிறைய சம்பாதிக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இட் இஸ் இன்ஃபேக்ட் த அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் சர்வ்ஸ் பீப்புள் டு டூ பிஸ்னஸ். ஏன்னா வேலைக்கு போகும்போது எவ்வளோப்பா 10,000 15,000 அவ்வளோதான் வருது. இன்னொருத்தவங்கன்னா வேலைக்கு 50,000 வருது. அப்போது அதே பிஸ்னஸ் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சம்பாதிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று, அந்த பிஸ்னஸில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ரிஸ்க்கு. அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸ்னாலே நஷ்டம் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது நம்ம பண்ணுற பிஸ்னஸ் பொறுத்து இருக்குது. அதாவது சொல்லப்போனால் அதை ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இல்லை ஐயோ நான் பிஸ்னஸில் இதுவாகிட்டோம்னா அப்படியாருன்னு சொல்லி பயப்படுறவங்க அதனால் எதுவும் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. அவங்க வேலைக்கு தான் போகிற மாதிரி இருக்குது கடைசி வரைக்கும். ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், அது எப்படி நான் சால்வ் பண்ணி மேலே வரணும் தெரியும் திங்க் பண்ணுற பர்சனால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். இது ஓகே. இப்போது the profit that is expected in a business is always uncertain because it depends upon a number of factors beyond control of a business person கொடுத்துருக்காங்க. அதாவது the profit that is expected in a business is always uncertain. அதாவது நம்ம லாபம் வரணும்னு எதிர்பார்ப்போம். ஓகே, பட் அது எல்லா டைமும் நம்ம கை கொடுக்காது, எல்லா டைமுக்கும் நமக்கு வராது. ஓகே, பிகாஸ் it depends upon a number of factors beyond the control. அதாவது நம்மளோட கண்ட்ரோலுக்கு மீறி சில விஷயங்கள் நம்ம கை மீறி போகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது என்னென்ன விஷயன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்கம்மா, இப்போது நம்ம வீட்டில் வந்து நம்மளோட கிராண்ட்பானா இருந்திருப்பாங்க, கொள்ளு தாத்தாங்கன்னா இருந்திருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பழைய தாத்தாங்க கிராண்ட்பா கொள்ளு தாத்தாங்கன்னா ஷர்ட் பேண்ட் போட்டிருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அண்டர்வியர் கூட போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த கோமலம்னு சொல்லுவாங்க போது அதான் போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொன்று வேஷ்டி சட்டை தான் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் இந்த ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு லைக் தட் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. இப்போ இதெல்லாம் வந்ததால் அந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் ஷர்ட்ஸ்னால் இருக்குது பார்த்துருங்களா, அது போயிடுச்சு. அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு நார்மல் ஃபார்மல் ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் வாங்குகிற அளவுக்கு பழைய ஷர்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. அப்போனா மக்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாறி போயிடுச்சு. இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதர் சாக்லேட் இருக்கும், பிராண்டட் சாக்லேட் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தேன் மிட்டாய், இந்த கமர்கட்டு, அப்புறம் இந்த எள்ளு உருண்டை, கடல உருண்டை லைக் சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இது எல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. பட் இப்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, விற்கிறதே இல்லை. இப்போ அந்த வியாபாரம்லாம் எப்படி போகும்? போகாதுல்ல. அப்படியே போனாலும் கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. இன்னொன்று, ஒரு உண்மை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்னும் பட்டர் பிஸ்கெட் நான் சாப்பிடுவேன், நெய் பிஸ்கெட் சாப்பிடுவேன். ஓகே. பட் மக்கள் இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப பிராண்டட் மேரி பிஸ்கெட்டு, பிரிட்டானியா பிஸ்கெட், அப்புறம் அதை ட்ரீட் பர்ஸ்ட்டு, அப்புறம் போர்பன் லைக் தான் வாங்கி சாப்பிட்றீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மக்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறினே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நோக்கியா ஃபோன் இப்போ இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு பேசிக் செட்டு டச் ஃபோன் பட்டன் ஃபோன் வாங்குவீங்களா? இல்லாட்டினா ஆண்ட்ராய்ட் ஃபோன் லைக் தட் வாங்குவீங்களா? இன்னும் கையில் காசு இருந்தால் OnePlus ஆப்பிள் ஃபோன் கூட வாங்குவீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஆப்பிள் ஃபோன் மாறி மாறி வாங்க அந்த ப்ராடக்ட் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அவுடேட்டட்னா பழமையாயிருது. ஓகே, யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கே தெரியும், அந்த நோக்கியா ஃபோன்லாம் இப்போ போயிடுச்சு, மைக்ரோசாஃப்ட் கார் வாங்கிட்டாங்க. ஓகே. ஸோ இதான் அந்த சேஞ்சின். அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் மீன்ஸ், இப்போ ஒரு பொருள் இருக்குது, அது எனக்கு பண்ண தெரியும், அந்த பொருள் எனக்கு பண்ண தெரியும். பட் அதுக்கு வந்து தேவையான ரா மெட்டீரியல் மூலப்பொருள் தேவைப்படுது. மூலப்பொருள் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு மரம், அந்த மரம் தான் மூலப்பொருள். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார சோஃபா, சேரு, டேபிள், இது எல்லாத்துக்கும் ஒரு பொருள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன், அது பஞ்சுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மூலப்பொருள். ஸோ அதாவது அது ஸ்கேர்சிட்டி இல்லைனாலும் பல ஷார்ட்டேஜ் ஆகும் சரி, அந்த பொருள் வேறு வழி இல்லை, அது உற்பத்தி பண்ண முடியாது ஷார்ட்டேஜாக இருந்தால். ஏன்னா ஷார்ட்டேஜாக இருந்தால் எத்தனை பேரால் வாங்க முடியும்? ஒரு இந்தியாவில் வந்து ஒரு 1 lakh மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டேஜாக இருக்கும்போது 1 lakh மெம்பரும் வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும் தான் வாங்க முடியும். அப்போ மற்றவங்களால அந்த பொருளை வாங்க முடியாது. ஸோ அப்போ பிஸ்னஸ் நம்ம பண்ணோம்னா மிஷினரி கிடக்கும், பட் அந்த பொருளை செய்யறதுக்கு ரா மெட்டீரியல் இல்லாமல் ரிஸ்க்காக இருக்கும். இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருந்தால் கூட, இப்போது இந்த லாக்டவுன் டைமில், இந்த லாக்டவுன்னா இது தெரியல, கொரோனா டைமில் நிறைய வண்டிங்க போகாமல் இருந்திருக்கு. ஸோ இப்படி போகாமல் இருந்தனால யாருக்கு நஷ்டம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தான். அந்த டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கும் பிரச்சனை. ஓகே. அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிங்க அந்த வெஜிடபிள்னால் உற்பத்தி பண்ணியிருப்பாங்கள்ல, இதெல்லாம் அங்கேயே இருந்து அழிவு போயிடும். ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருந்தால் கூட, டைமுக்கு போய் சேர்றனா கூட, அப்போ கூட பிஸ்னஸில் லாஸ் இருக்குது. இப்போ தக்காளி இருக்குது, தக்காளி வந்து இன்னும் இந்த 7 நாள் தான் இருக்கும்பா, இன்னும் 10 நாள் தான் இருக்கும்னா, அப்போ லாக்டவுன் 30 நாள் போட்டாங்கன்னா, அப்போது யாருக்கெல்லாம் பாதிப்பு? அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிக்கும் பிரச்சனை தான், அதை உற்பத்தி பண்ண ஆளுங்களுக்கும் பிரச்சனை தான், மக்களுக்கும் போய் சேர மாட்டேங்குது. மக்களுக்கு போய் சேரலன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பொருள் வந்து ஸ்கேர்சிட்டி அதிகமாகிடும். அப்போ அது ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பவர் கிரைசிஸ் கொடுத்துருக்காங்க. பவர் கிரைசிஸ்னால் உங்களுக்கே தெரியும், இந்த 2015-16 அப்போனா ரொம்ப ரெயின் வர்தா புயல், அப்புறம் அதுக்கு முன்னாடி ரொம்ப மழை பெஞ்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் சுனாமி டைம் 2014 அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து பவர் கிரைசிஸ், அதாவது கரண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ கரண்ட் இல்லாமல் இருக்கும்போது மிஷினரிஸ் ரன் ஆகாது, அப்போ மேனுஃபேக்சர் நடக்காது. ஓகே. அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்காது. இந்த விஷயத்தை தான் எக்ஸாம்பிள் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 9லேருந்து அந்த குட்டி விஷயத்த ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற ரீசனுக்காக தான் நான் பெருசாக சொல்கிறேன். நான் ஷார்ட்டாக சொல்ல எனக்கு தெரியாது. நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண முடியும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். ஓகே. இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வை ப்ராஃபிட் இஸ் சைட் டு பி ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். ஸோ அதனால தான் ரிஸ்க் எடுக்கிறவனால மட்டும்தான் மேலே போக முடியும், லாபத்தை எடுத்து பார்க்க முடியும். ஓகே. அது எல்லாத்துக்கும் செட் ஆகும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஓகே, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ ரிஸ்க் இருக்கும். ஓகே. இப்போது உங்களுக்கு தெரியும், மூவி இருக்குது, படத்தில் இப்போது விஜய் இருக்காங்க, அஜித் இருக்காங்க. ஸோ ஸ்டண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரிஸ்க் எடுக்கிறதால தான் அவங்க டெவலப்மெண்ட் ஆக முடியுது. ரிஸ்க் மீன்ஸ் அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கில்ஸும் இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த பைக் ரேசர், கார் ரேசர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. மேபி அவங்களுக்கு தெரியும் ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. பைக்கில் போனால் இவனை இடிச்சிடுவான், காரில் போனால் கீழே விழுந்துருவோம். அவங்க நினச்சா இந்த மாதிரி திங்க் பண்ணோம்னா, ரிஸ்க் திங்க் பண்ணாங்கன்னா அவங்களால டெவலப்மெண்ட் ஆக முடியாது. ஓகே. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. ஓகே. ஸோ அதை தாண்டி நம்ம தான் டெவலப்மெண்ட் ஆகணும். பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஓகே. சரி, ஓகே.
ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்கலாம். இதோட லெசன் முடிய போகுதுப்பா. ஏன்னா இந்த உங்களுக்கு தெரியும் இந்த லெசனோட பேர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் தான். இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த லெசன் ஃபுல்லாமே மீனிங் எப்போவுமே நான் சொல்கிறேன். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் அப்புறம் இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸு ஓகே. ஸோ இது எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெருசாக போகணுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சிருந்தா ஓகே, புரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புரியலன்னா கமெண்ட் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நான் வேறு மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஓகே, பாய்.